ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க என்னோட நாளை ரொம்ப மகிழ்ச்சி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத யூ மேட் மை டேன்னு சொல்லலாம். யூ மேட் மை டே அப்படின்னா உங்களால என் டே வந்து அழகாச்சு, மகிழ்ச்சியா இருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ்லாம் இப்படி சொல்லிக்கலாம். யூ மேட் மை டே. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உனக்கு இது பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது ஐ லவ் திஸ். ஐ லவ் திஸ் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது. இது எனக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது திஸ் இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இருக்கை காலியாக உள்ளதா, அதாவது இருக்கைனா ஒண்ணும் இல்லைங்க, சீட்டு. பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டு ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அத இஸ் திஸ் சீட் டேக்கன் அப்படின்னா இந்த சீட்ல யாராச்சும் எடுத்துட்டாங்களா, இல்ல யாராச்சும் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு கேட்கறது. நாம் இப்போது எங்கே இருக்கிறோம், நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு டிராவலிங் போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன், திடீர்னு தூங்கி எந்திரிச்சு நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அத வேர் ஆர் வி நவ். ஏன்னா நம்ம அப்படின்னா நிறைய பேர் இல்லையா, ஸோ அதனால ஆர் வேர் ஆர் வி நவ். ஒரு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா புரிஞ்சவங்க கிட்ட எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லித்தர மாட்டப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கவங்க நான் என்ன சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அத மே ஐ டீச் யூ அப்படின்னு கேட்கலாம். மே ஐ டீச் யூ அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் கேட்கற மாதிரி, நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்காக மே ஐ டீச் யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதை எங்க வைக்கிறது, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க டைம்ல மத்தவங்க கிட்ட கேட்போம், இது எங்கெங்க வைக்கிறது, இது எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? இத எங்க வைக்கிறது அப்படிங்கிறத வேர் டு கீப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர் டு கீப் திஸ் அப்படின்னா இதை எங்க வைக்கட்டும் அப்படின்னு கேட்கறத வேர் டு கீப் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அது மற்றவங்களுக்கு கிடைக்காது, இருக்காது. ஸோ அவங்க கிட்ட நம்ம இதை நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்போம். பிடிச்ச பொருளா இருந்தா கண்டிப்பா, ஒரு க்ளோஸ் பர்சனா இருந்தா இது எங்க வாங்குனீங்க, எனக்கு வாங்கி தரீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்போம் கண்டிப்பா. இத நீ எங்க வாங்குன அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்னா, எங்க வாங்குன, வேர் டிட் யூ, ஏன்னா வாங்கிட்டாங்க இல்லையா, வேர் டிட் யூ பை திஸ், நீ இதை எங்க வாங்கின அப்படின்னு கேட்கறது. வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னா நீ இதை எங்க வாங்கியிருக்க அப்படின்னு கேட்போம். நெக்ஸ்ட், நான் பேசியே தீரணும். இந்த இடத்துல நான் பேசல அப்படின்னா தப்பாயிடும், நான் இங்க பேசியே தீரணும், அந்த சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன், கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்றத ஐ மஸ்ட் டாக். ஏன்னா மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா, பேசணும், கண்டிப்பா பேசணும், இந்த மாதிரி சொல்றத ஐ மஸ்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். பார்த்து தூக்குங்க, பார்த்து தூக்குங்க. இதை எப்படி சொல்வோம்? பார்த்துடு, குழந்தைங்க கிட்ட சொல்லலாம். இல்ல வெயிட்டான பொருள் நம்ம அடல்ட்டே தூக்குறோம் அப்படின்னா பார்த்து தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை லிஃப்ட் ஜென்ட்லி. ஜென்ட்லினா மெதுவா தூக்குங்க, பார்த்து தூக்குங்க அப்படின்னு சொல்றது. லிஃப்ட் ஜென்ட்லி அப்படின்னா மெதுவா எடுங்க, மெதுவா தூக்குங்க, அந்த மாதிரி சொல்றத லிஃப்ட் ஜென்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த சென்டென்ஸ் ஓரளவுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ற சென்டென்ஸ் நினைக்கிறேன். என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா, இது ஸ்லைட் பிரசன்டேஷன்ல நல்லா இருக்கா, என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல நல்லா இருக்கா, பிரசன்டேஷன் கொடுத்தா நல்லா இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.